நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன ஆசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மர்ச்சி ஆசனாவில் ஒரு வேரியேஷன். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நம்முடைய கால்களுக்கு, அதன் பிறகு வயிற்றுப்பகுதி, தோள்பட்டை, கைகள் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது தான், கடினமானது தான். ஆனால் அதை பயிற்சி பண்ண கண்டிப்பாக சாத்தியம்தாங்க. சரிங்களா? ஏன்னா வயிற்றை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், கால்களுக்கு, தோள்பட்டை, கழுத்து பகுதி எல்லா நேரத்துலையும் ஒரே நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெச்சை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளில் இதுவும் ஒரு பயிற்சி. இது எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேங்க. கால்களை பிரித்து வச்சுக்கோங்க. கைகளை பின்புறமாக வச்சுட்டு, தலையை பின்புறமாக சாய்ச்சிட்டு, கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. சரிங்க. ஒரு காலை மடக்கி வச்சுக்கோங்க. வலது காலம், இடது காலம். நான் இடது காலில் மடக்கி வச்சுருக்கேன். மடக்கி வச்சாச்சு. அதாவது இடது காலை மடக்கி வலது கால் மேலே வச்சுருக்கிறேன். இது ஒன்று. ரெண்டாவது, வலது காலை அப்படி மடக்கி வச்சுருங்க. மடக்கி வச்சுட்டு நல்லா எவ்வளவு உடம்பை முறுக்க முடியுமோ முறுக்கிக்கோங்க. இது வலது கால், இது இடது கை. இப்படி கீழே கொண்டு வாங்க. ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. அதே மாதிரி இந்த கால் பண்ணணுமே. வலது காலை மடக்கி இடது கால் மேலே வச்சுக்கணும். இப்போ அடுத்த பக்கம் பண்ணும் பொழுது இதே மாதிரி செய்ய முடியலைங்க அப்படின்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எவ்வளவு உடம்பை முறுக்க முடியுமோ தோள்பட்டையை நல்லா திருப்பணும், கழுத்தை திருப்பணும். ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. இப்போ அந்த பக்கம் செய்யும்போது கையெல்லாம் கொண்டு பிடிச்சோம். இந்த பக்கம் பண்ணும்போது அப்படி பண்ணலை அப்படின்னா, அந்த மாதிரி முடியலன்னா இந்த மாதிரி இது கூட நிப்பாட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. கால்களை நல்லா தளர்வு பண்ணிவிட்டு மறுபடியும் ஓய்வு நிலைக்கே வந்துடுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த மர்ச்சி ஆசனா வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பக்கம் ஒரே மாதிரி செய்யணும். ஆனால் ஒரு பக்கம் வேறு மாதிரி பண்ணணும், இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி பண்ணணும். அப்போ அப்படி தான் பண்ணணுமானா அப்படி இல்லைங்க. இதில் எப்படி உங்களால் முடியுதோ, எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டால், எல்லாரினுடைய உடலும் ஒரே மாதிரி கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சால் போதும். அந்த 2 நிலைகளில் முதல் நிலையை 2 பக்கம் செஞ்சாலும் சரி தான். 2ஆம் நிலையை 2 கால்களை பயன்படுத்தி செஞ்சாலும் சரி தான். அது உங்களுடைய விருப்பம். அதுக்காக பலன் எனக்கு குறைவாக கிடைக்குமா, கூட கிடைக்குமா அப்படிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக பலன் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறதாங்க, வயிற்று பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் நல்லபடியாக செயல்படும். அதை தாண்டி அதிகப்படியாக இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு மிக பயனுள்ளது. கொஞ்சம் கடினமான ஆசனம்தான், ஆனால் பயிற்சி பண்ண சாத்தியம். அதே நேரத்தில் உங்கள் கால்களாக இருக்கட்டும், கைகளாக இருக்கட்டும், தோள்பட்டை, கழுத்து பகுதி, கிட்டத்தட்ட அனைத்து உடல் உறுப்புகளும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சை கொடுக்கக்கூடியது இந்த ஆசனங்க. சரிங்களா? இதை
எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு செஞ்சால் போதும். அவ்வளோதாங்க. சரிங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அற்புதமான யோக பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.